அதாவது மக்கள் ஏன் அந்த உலகம் முழுக்க உடல் பருமனால் ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? வீடு வந்து பெருசாக இருக்குது. அவங்க கட்டுற வீடு வந்து பெரிய வீடுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு வீடோட அளவு, அதாவது உடல் பருமனை தவிர்க்க வேண்டுமென்றால் வீடு எளிமையாக இருக்கணும். இப்போ மக்களால் உண்ணாவிரதமே கடைபிடிக்க முடியல, ஒரு வேளை கூட சாப்பிட முடியல. காரணம், வீடு பெருசாக இருக்குது. இந்த காங்கிரீட் கட்டடங்கள் ஒரு காரணம். காங்கிரீட் கட்டடமாக இருந்தாலும் இந்த வீடு சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து உண்ணாவிரதம் இருக்க முடியும். நீங்கள் மிகப்பெரிய வீடுகளை கட்டிட்டா உங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கலாம் உங்களுக்கு தோணாது. காரணம் என்னென்னா, உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு மனப்பான்மை, அதில் வந்து பெருமையை தேடணும். உண்ணாவிரதங்கிறது வந்து ஏதோ உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் யாரும் உண்ணாவிரதம் இருக்க முடியாது. உண்ணாவிரதம் இருப்பது என்ன, உண்ணாவிரதம் இருக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். அதை ஒரு பெருமையாக நினைக்கணும், அதை ஒரு சாதனையாக நினைக்கணும். நம்ம வீடை ரொம்ப பெருசாக கட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு அதெல்லாம் ஒரு சாதனையாக தெரியாது. ஒரு எளிமையான வீட்டு, ஒரு எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள், எளிமையான வீடுகள், சின்ன வீட்டில் வசிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பதெல்லாம் ஒரு சாதனையாக தெரியும், ஒரு பெருமையாக தெரியும். நீங்கள் வீடை பெருசாக கட்டுறீங்க அப்படின்னா அந்த பெரிய வீட்டிற்கும் உண்ணாவிரதம் இருக்கிற அந்த வழக்கத்திற்கும் பொருத்தமே கிடையாது. பெரிய வீடுகளில் என்ன பொருத்தமாக இருக்கும் தெரியுமா? நல்லா மாமிசம் சாப்பிட்ணும். ஆடம்பரமான வீடுகளில் ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்றது தான் பெருமைக்குரியது. பொருத்தம், ஒரு பொருத்தம் என்பது அந்த வீட்டில் என்ன நடக்கும், இந்த மாதிரி பெரிய வீடுகளில் என்ன நடக்கும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய வீடுப்பா, மாட மாளிகை, அந்த வீட்டில் இருக்கிறவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க, நிறைய ரொம்ப உண்ணாவிரதம் இருப்பாங்க அப்படின்னா அது பொருத்தமாகவே இல்லைல்ல. அப்போ வந்து ஒரு எளிமையான வீடுன்னு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உண்ணாவிரதம் இருப்பாங்க. உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து ஒரு அதுக்கு பொருத்தமாக இருக்குது. ஒரு சின்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குடிசை வீடுன்னு வைங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க பட்டினி கிடப்பாங்க. நம்ம அதை பட்டினிங்கிறத வந்து ஏதோ கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். இயற்கையாகவே அவங்க வந்து உணவு இல்லாமல் பட்டினி கிடக்கிறாங்க அப்படின்னா இயற்கையாக அவர்களுக்கு உண்ணாவிரதத்தை வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு ஒரு வழக்கமாக, வாழ்க்கை முறையாக மாற்றுகிறது அப்படின்னு தான் நம்ம அதை நினைக்கிறோம். அதாவது பட்னி, ஐயோ சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ உணவு இருந்தாலும் நம்ம பட்னியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எளிமையாக இருக்கார், ஏழ்மையாக இருக்கார், அவருக்கு சாப்பிட்றதுக்கே 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடு கிடைக்குது, அல்லது வாரத்தில் ஒரு 4 நாளைக்கு தான் சாப்பாடு கிடைக்குது, 2 நாள் பட்னியாக அடக்கிறார், இல்லை ஒரு நாள் பட்னியாக அடக்காருன்னா அதனால ஒன்றும் கவலைக்குரிய விஷயம் கிடையாது. நீ உங்கள்கிட்ட உணவு இருந்தாலும் கூடவே வாரத்தில் 7 நாளும் சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட உணவு இருந்தாலுமே அப்போது நீ வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பட்னி கிடக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு இல்லை, எனக்கு சாப்பாடே இல்லை, அதனால நான் 2 நாள் பட்னி கிடக்கேன் அப்படின்னா கூட அது இயற்கையே அவருக்கு வந்து ஒரு உண்ணாவிரதத்தை நிர்பந்தப்படுத்துகிறது, பழக்கப்படுத்துகிறது, கட்டாயப்படுத்துகிறது. அந்த வகையில் அவர் இயற்கைக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறத விட அவர்கிட்ட இல்லை, அவர் சாப்பிடாமல் இருக்கார் வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த பழக்கத்தை சாத்தியப்படுத்துகிறது. அதனால் வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும். அதுக்கு வந்து எளிமையான வீடுகளில் வசிக்கணும். எளிமையான வீட்டில் வசித்தா தான் உண்ணாவிரதம் இருப்பதை நீங்கள் பெருமையாக நினைக்க முடியும். எளிமையான வீட்டில் வேறு என்னதெல்லாம் நீங்கள் பெருமையாக நினைப்பீங்க அப்படின்னா, உங்கள் வீடு சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன வீட்டில் உங்களுடைய பெருமை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நீங்கள் முடங்கி இருக்க மாட்டீங்க, நான் எங்கேயாவது வெளியில் போவேன். ஏன்னா வீடு சின்னது, எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்பீங்க, அப்போ வெளியில் போய் நடந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்கும். அப்புறம் அந்த சின்ன வீட்டுக்குள்ளே என்ன இன்பத்தை தேட முடியும்? வீடு சின்னதாக இருக்கும்போது அன்பு, பாசம், அந்த வீட்டில் உள்ளவங்க அன்பு பாசத்தோடு இருக்கிறது, அதுதான் இன்பத்தை தருவதாக இருக்கும். அப்போ எளிமையான வீடாக இருக்கும்போது அங்கே நீங்கள் எதை பெருமையாக நினைப்பீங்க அப்படின்னா, இப்போ வீடு பெருசாக இருந்துச்சுன்னா என்னுடைய வீடு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பெரிய வீடு, இந்த தெருவில் எங்கள் வீடு தான் பெருசு அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிப்பீங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சோஃபா செட் இருக்கும், ஹால் இருக்கும், பால்கனி இருக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பீங்க. ஆனால் அதுவே உங்கள் வீடு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீட்டத்தில் ஒரு படுக்கை அறை இருக்குது, அவ்வளோதான் எங்கள் வீடு. எங்கள் வீடை பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடுங்க. அப்போ உங்கள் வீட்டுக்குன்னு பெருமையாக இல்லையா? இருக்குது. என்னன்னா, நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம், எங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப அன்பாக, எங்கள் வீடு சின்னது தான், உள்ளே நாங்கள் அன்பாக இருப்போம், நான் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருப்பேன், உடற்பயிற்சின்னு நடக்கிறதுக்கு எனக்கு ஆசைப்படுவேன், எப்போவும் வீட்டிலே இருக்க மாட்டேன், எவ்வளோ நேரம் தான் அந்த சின்ன வீட்டிலே இருக்கிறது, வெளியே போய் நான் நடந்துட்டு வருவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி காரணம் அந்த சின்ன வீடு. அப்போது வீடு சிறியதாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னா அவருடைய பெருமை என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி நல்லா அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, உண்ணாவிரதம் இருப்பது, உணவு கட்டுப்பாடு, இப்படி ஒழுக்கம், இந்த மாதிரி அன்பாக இருக்கிற பாசம், இதெல்லாம் வந்து பெருமையாக மாறும். அதுவே நீங்கள் வீடு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுடைய பெருமைங்கிறது வந்து அந்த பெரிய வீடு தான். 4-5 வேலைக்காரங்க, அப்புறம் வந்து
பெரிய சோஃபா செட்டு, டிவி, ஏசி ரூமு இப்படி நீங்கள் பெருமையாக சொல்லிட்டே போவீங்க. அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் அன்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் யார் எந்த ரூமில் எங்கே இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அப்போது வந்து நீங்கள் அன்பாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் நம்பவே முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும். நீ இந்த பெரிய வீட்டில் எங்கே இருக்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவிட்டு ஃபோன் பண்ணணும். பெரிய வீட்டில் வந்து ஒரு கணவன் வந்து தன் மனைவி எந்த ரூமில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் எந்த ரூமில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் வந்து பெரிய வீடு. அதனால் வந்து பெரிய வீட்டில் வந்து நீங்கள் அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து வீடு சின்னதாக இருக்கணும். இந்த உடல் பருமன்லாம் ஏன் வருது தெரியுமா? இந்த உண்ணாவிரதம் இருக்க முடியல மக்களால். ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியல. காரணம் அதை வந்து நீங்கள் பெருமையாக நினைக்கல. சாப்பிடாமல் இருக்கிறத நீங்கள் பெருமையாக நினைக்கல. சாப்பிட்றத தான் பெருமையாக நினைக்கிறாங்க. பெரிய வீடை கட்டுறதுனால சாப்பிட்றத பெருமையாக நினைக்கிறாங்க. அதுவும் இந்த மாமிசத்தை சாப்பிட்றத பெருமையாக நினைக்கிறாங்க. மீனை சாப்பிட்றது பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா வீடு பெருசாக இருக்கும்போது அந்த வீட்டுக்கு பொருத்தமாக நீங்கள் வீடு ஆடம்பரமாக இருக்கும்போது ஆடம்பர உணவுகள், அந்த வீட்டுக்கு பொருத்தமான உணவுகள். அதுவரை பெரிய வீடை கட்டிட்டு யாராவது எளிமையாக ஆடை அணிய மாட்டாங்க. ரொம்ப நவநாகரிக ஆடைகளை, விலை உயர்ந்த ஆடைகளை அணிவாங்க. அப்படி எல்லாமே ஆடம்பரமாக இருக்கும். அதாவது உங்கள் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் உடையும் ஆடம்பரமாக இருக்கணும். ரொம்ப எளிமையாலாம் இருக்க முடியாது. அப்போ பொருத்தமாக இருக்காது. நீங்கள் உங்கள் வீடு பெருசாக இருக்குது, என்னங்க நீங்கள் அயன் பண்ணாமல் ஒரு சட்டை போட்டு வரீங்க, ஆனால் உங்கள் வீடை பார்த்தா பெருசாக இருக்குது, அப்போ அது பொருத்தம் இல்லை. அப்போது ஒரு வீடு பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆடையும் அதற்கு தகுந்தாற் போன்று ஆடம்பரமாக இருக்க வேண்டும். அதுபோல் என்னங்க உங்கள் வீடு பெருசாக இருக்குது, நீங்கள் பழைய சாதத்தை சாப்பிட்டுட்ருக்கீங்க, வீட்டுக்குள்ளே பழைய கஞ்சி குடிச்சிட்ருக்கீங்க, என்னங்க உங்கள் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, பொருத்தமாக இல்லை பாருங்கள். அப்போது ஒரு வீட்டுக்கு பொருத்தமான, ஒரு ஆடம்பரமான வீட்டுக்கு பொருத்தமான உணவு எது? மாமிசம், ஆடம்பரமான உணவு. அதுபோல் ஆடம்பரமான வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு பொருத்தமான ஆடை எது? ஆடம்பரமான ஆடைகள். அதுதான் பொருத்தமான உணவு, அது பொருத்தமான ஆடை. இந்த மாதிரி அப்போது சிறிய வீட்டில் தான் உங்களால் உண்ணாவிரதம் என்பது எந்த வீட்டுக்கு பொருத்தமானது? சிறிய அளவிலான வீட்டுக்கு தான் பொருத்தமானது. வீடு சின்னதாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு தான் உண்ணாவிரதம் பொருத்தமானது. ஒரு சிறிய வீட்டில் வசித்து கொண்டு நான் உண்ணாவிரத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பொருத்தமாக இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு நான் உண்ணாவிரத்தில் இருக்கேன் இன்றைக்கி, நான் வந்து சாப்பிட மாட்டேன், நான் வந்து உணவு கட்டுப்பாடு, காய்கறிகள் தான் சாப்பிடுவேன். காய்கறிகளை சாப்பிட்றதுக்கும் இந்த பெரிய வீட்டுக்கும் பங்களாவுக்கும் சம்மந்தமே இல்லையேங்க. அப்போ சமயக்காரங்களே உங்களுக்கு தேவையில்லை போலுக்கு. காய்கறி பழங்களை தான் சாப்பிட்றீங்கன்னா அப்போ சமயக்காரங்களே தேவையில்லை. இது என்னங்க இவ்வளோ பெரிய வீடை கட்டி இங்கே வேலைக்காரங்களே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினீங்க? அப்போ சமையலுக்கே ஆளே தேவையில்லை, நீங்கள் காய்கறி பழத்தை தான் சாப்பிட்றீங்கன்னா அப்போ சமையலுக்கு ஆள் தேவையில்லை, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் ஒரு உணவுக்குன்னு பொருத்தமான வீட்டுக்கும் ஒரு உணவுக்கும் பொருத்தம் இருக்குது. நீங்கள் பெரிய வீட்டை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாமிசம் சாப்பிட்டாகணும், பட்னியாவெல்லாம் கிடக்கவே கூடாது, நல்ல வேலைக்கு நல்லா சாப்பிட்டாகணும், எப்போவுமே உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் பெரிய வீட்டுக்கான ஒரு இலக்கணம். ஒரு மிகப்பெரிய வீட்டில் இருந்தால் உங்களால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, பசியை கட்டுப்படுத்தவே முடியாது, நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவீங்க. அதனால தான் இந்த உலகத்தில் எல்லோரும் பெரிய வீட்டில் இல்லை தான், ஆனால் எல்லாருமே அளவுக்கு அதிகமான வீட்டில் தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு தேவையான அளவான வீடு எது தெரியுமா? 10 அடி அகலம், 10 அடி நீளம் கொண்ட ஒரு படுக்கையறை. இதுதான் ஒரு படுக்கையறை, அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, இவ்வளோ தான் ஒருத்தருக்கு தேவையானது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா வீடு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்குது, பெரிய ஹால் இருக்குது. ஆனால் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தனித்தனி ரூம் கிடையாது, தனித்தனி ரூம் இருக்காது. ஆனால் ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். அந்த வீட்டில் 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்கும் அது எல்லாருமே பயன்படுத்தலாம். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த வீடு முழுவதும் பயன்படுத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் தனித்தனி ரூம் இல்லைனாலும் அந்த வீடு வந்து அந்த வீட்டில் உள்ள அனைவருக்குமே இப்போ பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டது. அப்படிங்கும்போது அது ஒரு ஆடம்பரம் தான். அப்போது நீங்கள் வந்து உங்கள் வீடு ஏன் வந்து மக்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது, அவங்களால பசியை கட்டுப்படுத்த முடியல, சாப்பிடாமல் இருக்க முடியல, அதற்கு காரணம் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள் தான் காரணம். அளவுக்கு அதிகமான வீடுகள் தான் காரணம். அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்கிற வீடுகள் தான் காரணம். அதனால தான் அவங்களால பசியை கட்டுப்படுத்த முடியல, உண்ணா நோன்பு இருப்பதை பெருமையாக நினைக்க முடியல, அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்க முடியல. உண்ணா நோன்பு இருப்பதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து நான் சாப்பிட்லன்னு சொல்கிறதே அவமானமாக நினைக்கிறாங்க. சாப்பிடாமலும் இருக்க முடியல, அந்த பசியை கட்டுப்படுத்த முடியல, உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு இந்த பெரிய வீடுகள் தான் காரணமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எளிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உண்ணா நோன்பு இருக்கணும், உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு இருக்குன்னா அப்போ வசிப்பிடத்துலேயே நமக்கு கட்டுப்பாடு வேணும். எப்படி உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குதோ அதுபோல் வசிப்பிட கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது.
ரொம்பவும் ஆடம்பரமான உடை அணியக்கூடாது. அதுபோல் எப்படி உணவு ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ரொம்ப பாதாம், பிஸ்தா இதெல்லாம் விலை உயர்ந்த உணவு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் மாமிசம் இதெல்லாம் விலை உயர்ந்த உணவு. அப்புறம் ரொம்ப பாவமான உணவு, உயிரை கொன்னுலாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அதுபோல் நீங்கள் பெரிய வீடும் கட்டக்கூடாது. இது ஆடம்பரமான உணவு. அதுபோல் ஆடம்பரமான ஆடைகளை அணியக்கூடாது. ரொம்ப நகைகளெல்லாம் போடக்கூடாது. அதுபோல் வந்து வீட்டில் வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கூடாது. அது மனிதர்களை அவமானப்படுத்துறது. உன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு நீ வேலைக்கு ஆள் வச்சுப்பியா, வீட்டுக்குள்ளே வச்சுப்பியா, அது தப்பு. அந்த மாதிரி யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு வீடு என்பது நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா எளிமையாக இருக்கணும். எளிமையாக இருந்தால் தான் உணவில் கட்டுப்பாடு வரும். காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்ணுன்னா அது எளிய உணவு. அப்போ எளிய உணவை எளிய வீட்டில் தான் சாப்பிட்ணும். ஒரு குடிசையில் பட்டினி கிடந்தால் அது பொருத்தமாக இருக்குது. பட்டினிங்கிறது என்னது? உண்ணா நோன்பு. அப்போது ஒரு குடிசையில் வசிக்கிற ஒருவர் பட்டினி கிடக்கிறாரு அப்படின்னா அது பொருத்தமாக இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்குது, நீங்கள் பட்டினி கிடக்குறீங்க, உண்ணா நோன்புங்கிற பேரில் 3 நாள் 4 நாள் பட்டினிலாம் கிடக்குறீங்க அப்படின்னா அது பொருத்தமாக இல்லை. பார்த்தீங்களா? அப்போது யாருமே வந்து பெரிய மாளிகையை கட்டிட்டு உண்ணா நோன்பு இருக்கவே மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. அதுவே நீங்கள் உங்கள் வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், அதான் படுக்கையறை, அப்புறம் ஒரு கழிவறை குளியறை சமையல், இப்படி தான் இருக்குது உங்கள் வீடு அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அந்த வீடு பொருத்தமானது. உண்ணாவிரதம் உணவு கட்டுப்பாடு இருப்பதுக்கு பொருத்தமானது. காய்கறிகள் பழங்கள் கீரைகள் சாப்பிடுவதற்கு அந்த வீடு பொருத்தமானது. அப்போ உடல் ஆரோக்கியம் அந்த சிறிய வீட்டுக்கு தான் பொருத்தமானது. நீங்கள் மிகப்பெரிய வீட்டில் இருந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதய நோய் இருக்கும், சர்க்கரை நோய் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு நோயாளி இருக்கணும்ப்பா. என்னப்பா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, உங்கள் வீட்டில் யாருமே நோய் இல்லைன்னா நம்பவே முடியல அப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் வீடு பெருசாக இருக்குல்ல, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நோயாளிகள் இருப்பாங்க. ஏன்னா நோய்க்கும் ஆடம்பரமான வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. மிகப்பெரிய வீடு இருந்தால் கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய நோய்கள் கண்டிப்பாக அங்கே உள்ளவங்களுக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டில் யாருக்குமே நோய் இல்லையா, நம்பவே முடியலைங்க அப்படின்னுவாங்க. இவ்வளோ பெரிய வீடு ஆனால் உங்கள் வீட்டில் யாருக்குமே நோய் இல்லைன்னு சொல்கிறது நம்பவே முடியல. இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீடு பெருசாக இருக்குது, 4-5 வேலைக்காரங்க இருக்காங்க, ஆனால் உங்கள் வீட்டில் எல்லோரும் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது. உங்கள் வீடு பெருசாக இருந்தீங்கன்னா நீங்கள் குண்டாக தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஒல்லி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் கூட ஈஸியாக ஒல்லி ஆகலாம். உங்கள் வீடை சின்னதாக்கிடுங்க. 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், இதான் ஒரு படுக்கையறை, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. சின்னதாக இருக்கணும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் வந்து ஒல்லியாக மாறிக்கொண்டிருக்கும். இல்லைன்னா உங்களால் தலைகள் என்னன்னா கூட உங்கள் வீடை பெருசாக வச்சுட்டு உங்களால் யாரோ ஒருத்தர் 1-2 பேரை நீங்கள் உதாரணம் காட்டலாம். அவர் வீடு பெருசாக தான் இருக்குது ஆனால் அவர் ஒல்லியாக இருக்கார் அப்படின்னு யாராவது 1-2 பேரை உதாரணம் காட்டலாம். ஆனால் இப்போ நான் உதாரணம் காட்டுறது பெரும்பான்மையான மக்களை உதாரணம் காட்டுறேன். 1-2 பேர் விதிவிலக்காக அவங்களுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும். ஆனால் நான் பெரும்பான்மையான மக்களை உதாரணம் காட்டி தான் ஒரு உண்மையை நான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு பலவித அனுபவங்கள் இருக்குது. நான் இது வரைக்கும் 24 வீடுகளுக்கு மேலே வாடகை வீட்டில் இருந்திருக்கேன். சின்ன வீடு, பெரிய வீடு. ஒவ்வொரு வீட்லேயும் என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய உணவு முறை, நான் என்னுடைய மன உறுதி, உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிற அந்த அனுபவம் எனக்கு எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். சின்ன வீடு, பெரிய வீடு, எல்லா வீடுகளையும் நான் வசிச்சிருக்கேன். ஆடம்பரமான வீடுகளெல்லாம் வசிச்சிருக்கேன். வசிச்சுட்டு கிட்டத்தட்ட 25 வீடுகளுக்கு மேலே நான் வசித்திருக்கிறேன், வாடகை வீடு. அதனால் வீடுகள் ஏற்படுத்துகிற ஒரு மனப்பான்மை, வீடுகள் நமக்கு தருகிற ஒரு மனப்பான்மை ங்கிறத நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அறிவுடையவர்கள். ஆரோக்கியம்தான் ஆரோக்கியமாக இருக்கிறது தானே அறிவுடைய தன்மை. அதனால் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிற அறிவுடையவர்கள் சிறிய வீட்டில் தான் வசிக்க வேண்டும். நீங்கள் அறியாமையின் காரணமாக தெரியாதனமாக ஏதாவது பெரிய வீட்டில் வசிச்சிருந்தா கூட இந்த வீடியோ கேட்டு இந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டை சின்னதாக மாற்றுறது மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரோக்கியத்தை அனுமதிக்கிறீர்கள், ஆரோக்கியத்தை உருவாக்குகிறீர்கள், மகிழ்ச்சியை உருவாக்குகிறீர்கள், உங்கள் ஆயுள் காலத்தை நீட்டுகிறீர்கள், உடல் பருமனை குறைக்கிறீர்கள், மலச்சிக்கல் ஏற்படாது. சிறிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. பெரிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு அனைத்து சிக்கலுமே வந்துவிடும். அதனால் வாழ்க்கை முறையில் ஒரு எளிமை இருக்கணும், உணவில் எளிமை இருக்கணும், உடையில் எளிமை இருக்கணும், அப்புறம் உறைவிடம், அதாவது இருப்பிடத்தில் எளிமை இருக்கணும். எளிமைங்கிறது இந்த சின்ன வீடு தான், சிறிய அளவிலான வீடு. அப்புறம் எளிய உணவு என்பது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள், இதுதான் எளிய உணவு. இதில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ்வதற்காக உப்பு சேர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது.
ஆனால் இப்படி ஒரு கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடிக்கும்போது ஒரு 20 நாள்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை விடுங்க. வாழ்நாள் முழுதும் நாங்கள் சோறே சாப்பிடக்கூடாது அப்படி கிடையாது. 20 நாளைக்கு சோறு சாப்பிடாதீங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் சாப்பிடாதீங்க. அதுபோல் அரிசி, சோறு எதுவுமே சாப்பிடாதீங்க. 20 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாள் உங்கள் கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை விடுங்க. விரும்பியதே சாப்பிடுங்க. திரும்பவும் பழையபடி 20 நாளைக்கு உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் எல்லாருமே சாப்பிட்றாங்க, சோறு சாப்பிட்றாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க. இது நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும், ஒரு ஆசையை ஏற்படுத்தும். அந்த ஆசைக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் நாள் முழுதும் நம்ம ஒரு நாள் தவறாமல் நம்ம சோறு சாப்பிட்றத விட்டு 20 நாளைக்கு நம்ம சோறே சாப்பிடக்கூடாது, மாமிசமே சாப்பிடக்கூடாது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஒரு 20 நாளைக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு மட்டும் விடுமுறை. விரும்பியதை சாப்பிடுங்க. திரும்பவும் பழையபடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுங்க. அப்போது நமக்கு வந்து உணவு கட்டுப்பாடு என்பது நமக்கு பெரிய மலைப்பான விஷயம், நம்மளால் முடியாது அப்படின்னு சாப்பிடவும் செய்யுங்க, ஆனால் சாப்பிடாமலும் இருக்க போகிறீங்க. சாப்பிட்றீங்க ஆனால் சாப்பிட மாட்டேன்றீங்க. அதாவது கட்டுப்பாடு. அதனால நல்ல விஷயம். ஓகே.